ஓகே லாஸ்டா நிலா வாமா. நிலா ஓகே எல்லாமே நீ பே பண்ணிட்ட. இந்த பில்ல வாங்கிக்கோ. நம்ம நோட்புக் மட்டும் ரொம்ப பிளைனா இருக்குது. மேல எந்த டிசைனுமே போடல. பிளைனா தான் இருக்கும். ஆனா இந்த இயர் கார்ட்டூன்லாம் போட்டு வந்திருக்கு. மேம் எனக்கு என்ன நோட்புக் வேணும்னு நானே செலக்ட் பண்ணிக்கலாமா மேம்? Thank you so much மேம். நோட்புக்க கொடுத்துட்டு ஸ்பைடர்மேன் நோட்புக் குடுடின்னு சொன்னா கொடுத்துற போறா. பில்ல கொடுத்துட்டு பே பண்ணிட்டேன்னு பில்ல வாங்கிக்கோ. இப்போ நான் உனக்கு நோட்புக்க கொடுத்துறேன். இந்தா எடுத்துக்கோ. இதுக்குதானே அத விட்டுட்டு அந்த நோட்புக் தான் வேணும் இந்த நோட்புக் தான் வேணும் நட பிடிச்சா இப்படி. இப்ப ஸ்பைடர்மேன் நோட்புக் கொடுத்த மட்டும் என்ன நீ படிச்சு கீச்சிர போறியா? பாரு அந்த ஆலிஸ் என்ன எப்படி அசிங்கப்படுத்துறா பாரு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. சரி திருப்பி தான் பாப்போம். என்னது இது? நம்ம நோட்புக்ல மட்டும் இப்படி இருக்குது. ஓ மை காட், இந்த நோட்புக்கா? We are still here madam. இந்த நோட்டு எப்படி இங்க வந்துச்சு? இத பாக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டூடண்ட்ஸ் டெஸ்டுக்கு எல்லாரையும் படிச்சுட்டு வர சொன்னனே, எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? மத்த நேரத்துல எல்லாம் வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க. டெஸ்டுக்கு படிச்சிட்டீங்களான்னு கேட்டா மட்டும் வாயவே திறக்க மாட்டீங்க. என்ன இந்த டெஸ்ட் லாஸ்ட் வீக்கே வைக்க வேண்டியது, அப்ப டைம் இல்லன்றதுனால இப்ப வைக்கிறேன். எல்லாரும் டெஸ்ட் நோட் எடுங்க. மேம் மே ஐ கம் இன்? மேம் ஆபீஸ் ரூம்ல இந்த நோட்புக்ஸ்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க மேம். இங்க ஸ்டூடண்ட்ஸோட பில்ஸும் வச்சிருக்கேன் மேம். இதுல யார் யார் புக் ஃபீஸ் பே பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க மேம். சரி ஓகே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. லில்லி நம்மளுக்கு புது நோட்புக் வந்திருக்கு. மேம் இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த பீரியட் முடிஞ்சிரும். அநேகமா இன்னைக்கும் டெஸ்ட் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை டெஸ்டுக்கு படிக்காம வந்ததே நல்லதா போச்சு. ஈமாக்கா அங்க பாத்தீங்களா நோட்புக்க? லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்புக் பிளைனா தான் இருக்கும். ஆனா இந்த இயர் கார்ட்டூன்லாம் போட்டு வந்திருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச லபுபு பிக்சர் போட்ட நோட் ஃபர்ஸ்ட்லயே இருக்குது. எனக்கு இந்த லபுபு போட்ட நோட்புக் வந்தா நல்லா இருக்கும். இன்னைக்காச்சும் டெஸ்ட் வச்சிடலான்னு பார்த்தா இந்த நோட் புக்க கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றாங்க. இப்படியே போனா டெஸ்ட் எப்பதான் வைக்கிறது? ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த நோட் புக்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால இப்ப டெஸ்ட் வைக்க மாட்டேன்னா நினைச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் பீரியடே உங்களுக்கு தமிழ் பீரியட் தான். மேம் இன்னைக்கு வரல, கண்டிப்பா நான் அந்த பீரியட்ல உங்களுக்கு டெஸ்ட் வைக்க தான் போறேன். இன்னைக்கும் நான் டெஸ்ட் வைக்காம விட்டா அப்புறம் போஸ்ட்போன் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால நெக்ஸ்ட் பீரியட் கண்டிப்பா டெஸ்ட் இருக்கு சொல்லிட்டேன். ஐயே இந்த மிஸ் எப்ப பாரு டெஸ்ட் 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 நிக்கிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம இந்த டீச்சரை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடலாம். அனுஷ்கா என்னது ஹாஸ்பிடல்லையா? ஏன் அவங்க நல்லா தானே இருக்காங்க. இவங்கள பேஷண்டா இல்ல டாக்டரா சேர்த்து விடலாம். அப்பதான் வர பேஷண்ட் எல்லார்கிட்டயும் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் சுகர் டெஸ்ட் எழுதி கொடுத்து இந்த மிஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏய் பூஜா இந்த ஜோக் ரொம்ப மொக்கையா இருக்குது. இதுக்கெல்லாம் நான் சிரிச்சேனா அப்புறம் மிஸ் கிட்ட நான் தான் மாட்டிப்பேன். அதனால வாயை மூடிக்கிட்டு இரு. ஹேமா இங்க வாமா, வந்து நோட் புக் கலெக்ட் பண்ணிக்கோ. ஹேமா நீ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்ட, புக் ஃபீஸ் பே பண்ணிட்ட. ஆமா பஸ் ஃபீஸ் டியூன்னு போட்டுருக்கு. ஏமா பஸ் ஃபீஸ் இன்னும் பே பண்ணல? மேம் எங்க வயல்ல இன்னும் அறுவடை பண்ணல மேம். அறுவடை பண்ணாததனால வருமானம் எதுவும் இல்ல மேம். அறுவடை பண்ணி முடிச்சு காசு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா பஸ் ஃபீஸ் பே பண்றேன்னு சொன்னாங்க மேம். அது மட்டும் இல்லாம உங்க கிட்ட இருந்த காசுல ஆடு வாங்கிட்டாங்க மேம். அதனால பஸ் ஃபீஸ் பே பண்ண முடியாம போயிடுச்சு மேம். சரிமா நீ எப்படியே புக் ஃபீஸ் பே பண்ணிட்ட, அதனால நான் உனக்கு நோட் புக் கொடுத்துறேன். இந்த மேம் நம்மளுக்கு லபுபு பொம்மை போட்ட நோட் புக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அச்சா அந்த நோட்டை தான் எடுக்க போனாங்க. டக்குனு பக்கத்துல இருக்கிற நோட்டை எடுக்கறாங்க. இந்தம்மா உன்னுடைய பில்லு எடுத்துக்கோ. சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லி பஸ் ஃபீஸ பே பண்ண சொல்லுங்க. மேம் கிட்ட லபுபு நோட் புக் மாத்திக்கலாமான்னு கேட்கவே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் திட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? மல்லி உனக்கு என்ன கார்ட்டூன் பிக்சர் போட்ட நோட் புக் வேணும்? லில்லி எதுவா இருந்தா என்ன, நாம தான் அந்த நோட் புக்கே திறக்க போறது கிடையாது, யூஸ் பண்ண போறதே கிடையாது. அப்புறம் என்ன? அதுவும் சரிதான் மல்லி. அடுத்தது அனுஷ்கா வாமா. அனுஷ்கா நீ எல்லாமே பே பண்ணிட்டமா, இந்தா உன் பில்ல வச்சுக்கோ. மேம் எனக்கு என்ன நோட் புக் வேணும்னு நானே செலக்ட் பண்ணிக்கலாமா மேம்? என்னது நீயே செலக்ட் பண்ண போறியா? அந்த மாதிரி தான் பண்ண முடியாதுமா. அப்புறம் எல்லாரும் வந்து எனக்கு இந்த பொம்மை போட்டதா வேணும் இந்த பொம்மை போட்டதா வேணும்னு என்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அதனால நானே எல்லாருக்கும் ரேண்டமா பாத்து குடுக்கறதா. அப்படி உனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீயே கேட்டு அவங்களுக்கு ஓகேவா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே மேம். இந்தா எடுத்துட்டு போ. அடுத்தது ஸ்பைடர்மேன் போட்ட நோட் புக்கா? எனக்கு ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும். சரி இந்த ஸ்பைடர்மேன் நோட் புக் யாருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அவங்க கிட்டயே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது லூபி. எஸ் மேம் கமிங் மேம். லூபி இந்தம்மா உன் பில்லு, நீ எல்லா ஃபீஸும் பே பண்ணிட்ட. இந்தம்மா இந்த நோட் புக் எடுத்துட்டு போ. மேம் 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 1 minute மேம். மேம் if you don't mind can I take this Spider-Man notebook? Okay Luby, okay no problem, take it. Wow, thank you so much மேம். பூஜா பாத்தியா இந்த மேம்க்கு நம்ம மேல இருக்கிற காண்டு. நான் ஸ்பைடர்மேன் நோட்புக் கேக்கும்போது மட்டும் அதெல்லாம் நீயா செலக்ட் பண்ண முடியாது, நானா ரேண்டமா பார்த்து கொடுக்கறதான்னு சொன்னாங்க. இப்ப லூபிக்கு மட்டும் கேட்டோனே எடுத்து நீட்றாங்க. நான் கேக்கும்போது கொடுத்திருந்தா என்ன? நான் என்ன அவங்க சொத்தி எழுதி கேட்டேன்?
லட்சுமி மத்த எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க, நம்மள மட்டும் மேம் கூப்பிடவே மாட்டாங்க. டேய் இருடா, நம்ம பில் அங்க வந்தாதான் மேம் நம்மள கூப்பிடுவாங்க. வர வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் பூஜா. பூஜா வந்திருக்கியா இல்லையா ஸ்கூலுக்கு? மேம் வந்திருக்கேன் மேம், இது வந்துறேன் மேம். இரு ஒரு நிமிஷம். என்னது பூஜா இது? டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் எல்லாமே டியூ போட்டுருக்கு. நீ எந்த ஃபீஸும் இன்னும் கட்டலையாமா? மேம் அது ஒண்ணும் இல்ல மேம், ஃபீஸ் ஜூன் 22 குள்ள கட்டணும்னு சொல்லிருந்தாங்க மேம். ஆனா மீன்பிடி தடைக்காலம் போட்டதுனால எங்க அம்மாக்கு மீன் வியாபாரம் டல்லா இருந்தது மேம். சரியான வருமானம் இல்ல மேம். அதனால அந்த தேதிக்குள்ள ஃபீஸ் கட்ட முடியல மேம். அதனால பக்கத்து ஆன்ட்டி கிட்ட கடன் வாங்கி நேத்து தான் மேம் ஃபீஸ் கட்டினாங்க. நாங்க லேட்டா கட்டினதுனால அப்டேட் ஆயிருக்காது மேம். 22 குள்ள கட்டாததுனால தான் மேம் இதுல டியூன்னு போட்டுருக்கு. ஓ அப்படியா? நீ சொல்றது உண்மைதானே? பே பண்ணிட்டல? மேம் நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் மேம், நேத்து நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன் மேம். சரி சரி, அப்படின்னா ஆபீஸ் ரூம்ல போய் சொல்லி அப்டேட் பண்ண சொல்லு, சரியா? இந்த பில்ல கொடுத்துட்டு பே பண்ணிட்டேன்னு பில்ல வாங்கிக்கோ. இப்ப நான் உனக்கு நோட் புக்க கொடுத்துறேன், இந்தா எடுத்துக்கோ. என்னது இது? இந்த நோட்புக் பார்க்கவே பயமா இருக்கே. நம்ம மிஸ் கொஞ்சம் போட்டோ எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. மேம் எனக்கு வேற நோட்புக் கொடுங்க மேம். இந்த நோட்புக் வேண்டாம் மேம். பூஜா, நீ எப்படியும் நோட் புக்க தந்து ஹோம்வொர்க் பண்ண போறது கிடையாது. எந்த நோட் புக்கா இருந்தா என்ன உனக்கு? இல்ல மேம், இத பாக்கும்போது HSL உங்க மூஞ்சி மாதிரியே இருக்கு மேம். எனக்கு பயமா இருக்கு மேம். இந்த நோட்புக் எடுக்கும்போதே பயமா இருந்தா நான் எப்படி மேம் இதுல நான் ஹோம்வொர்க்லாம் பண்ண முடியும்? ஓ, அப்ப வேற ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச மாதிரி நோட் புக்க கொடுத்தா நீ ஹோம்வொர்க் பண்ணிடுவியா? சரி சரி, இரு இதுக்காகவே உனக்கு பிடிச்ச மாதிரி நோட் புக்கே கொடுக்கறேன். உனக்கு எந்த நோட் புக் பிடிச்சிருக்கு நீயே எடு. இது வேணா. ஆஹா, இதுவும் வேணாம். ஹலோ கிட்டி போட்ட நோட்புக் வந்திருக்கே. பூஜா, என்ன கிளி சீட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க? சட்டுன்னு எடு ஏதாச்சும் ஒண்ணு. மேம் எனக்கு இந்த ஹலோ கிட்டி நோட்புக் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நான் இந்த நோட்புக் வச்சிட்டு இந்த ஹலோ கிட்டி நோட்புக் எடுத்துக்கிறேன் மேம். மேம் ரொம்ப தேங்க் யூ மேம். பூஜா, இரு அவசரப்படாத. உனக்கு பிடிச்ச நோட்புக் நான் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கேன்? நீ என்ன சொன்ன? இந்த லெப்பர்ட் போட்டிருக்க நோட்புக் எடுக்கவே பயமா இருக்கு, இதுல எப்படி ஹோம்வொர்க் பண்றதுன்னு தானே சொன்னேன். அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி ஹலோ கிட்டி போட்ட நோட்புக் தான் கொடுத்திருக்கேன். இதுல மட்டும் நீ ஒரு நாளாச்சும் ஹோம்வொர்க் பண்ணாம வந்தேன்னு வச்சுக்கேன், அந்த ஹோம்வொர்க்க மட்டுமே உன்னை நான் 10 டைம்ஸ் எழுதிட்டு வர சொல்ல போறேன். அதுக்காக தான் நீ கேட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச நோட்புக்கே கொடுத்திருக்கேன். இனிமேல் ஹோம்வொர்க் பண்ணாம வந்தீனா நீ என்ன சாக்கு போக்கு சொல்ற நானும் பாக்குறேன். நம்ம வாயை கொடுத்து நம்மளே தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். பேசாம மிஸ் கொடுத்த நோட்புக்கை அமைதியா வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். இதுக்காக உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணணும் போல இருக்கு. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இந்த மேம் கிட்ட. ஆலிஸ் கம் ஹியர். ஆலிஸ், நீ எல்லாமே பே பண்ணிட்ட. இந்தம்மா உன்னுடைய பில்லு. இந்தம்மா நீ இந்த நோட்புக் எடுத்துக்கோ. Thank you மேம், thank you very much. அடுத்தது லில்லி வாமா. மேம் இது வந்துட்டேன் மேம். என்னது இது? டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்ட, புக் ஃபீஸ் பே பண்ணிட்ட, பஸ் ஃபீஸ் ஏமா டியூல இருக்கு? மேம் எங்க அப்பா எனக்கு புதுசா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு மேம். இனிமேல் ஸ்கூலுக்கு சைக்கிள்லயே போக சொன்னாரு மேம். அதனால பஸ் ஃபீஸ் நான் பே பண்ணல மேம். சரிமா, லாஸ்ட் இயர் நீ பஸ் ஃபீஸ் பே பண்ணிருப்ப, இந்த வருஷம் பே பண்ணாதனால பஸ் ஃபீஸ் டியூன்னு போட்டிருப்பாங்க. நீ என்ன பண்ற? ஆபீஸ் ரூமுக்கு போய் இந்த இயர் பஸ் வேணாம்னு லெட்டர் எழுதி கொடுத்துரு. அப்பதான் ஃபீஸ் ஃபுல்லி பெய்டுன்னு வேற பில் கொடுப்பாங்க, அத வாங்கிக்கோ. நீ எப்படியும் புக் ஃபீஸ் பே பண்ணிட்ட, அதனால நான் உனக்கு நோட் புக் கொடுத்துறேன். ஃப்ளவர் போட்டிருக்கு, கேக் போட்டிருக்கு, ஃப்ளவர் போட்டிருக்கு, கேக் போட்டிருக்கு. ஐயோ, எப்படியும் நம்மளுக்கு இந்த கேக் போட்ட நோட்புக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நோட் புக் எடுத்துக்கோ. அடச்சே, கேக் போட்ட நோட்புக் தான் எடுக்க போனாங்க, டக்குனு ஃப்ளவர் போட்ட நோட்புக் எடுத்து கொடுத்துட்டாங்க. இதை கேட்டா மேம் நம்மள தான் திட்டுவாங்க. பேசாம கொடுத்தது வாங்கிட்டு போயிடுவோம். அந்த மவுண்டன் போட்ட நோட்புக் நல்லா இருக்கு. நம்மளுக்கு அந்த நோட்புக் வந்தா நல்லா இருக்கும். ஆனா நம்ம பேர் தான் இன்னும் வரவே இல்ல. அடுத்தது மல்லி வாமா. மல்லி, என்னம்மா இது? நீ டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிருக்க, புக் ஃபீஸும் பஸ் ஃபீஸும் டியூல இருக்கு. என்னம்மா ஏமா பே பண்ணல? மேம் அது ஒண்ணும் இல்ல மேம். நானும் லில்லியும் சிஸ்டர்ஸ் தானே மேம். நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு எல்லா புக்கும் 2 வாங்கணும்? தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட நான் தான் புக் ஃபீஸ் பே பண்ண வேணாம்னு சொன்னேன். நீங்க லில்லிக்கு கொடுக்கிற புக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மேம். என்னது? ஒரே வீட்ல இருந்து வரதுனால ஒருத்தருக்கு மட்டும் தான் புக் ஃபீஸ் பே பண்ணீங்களா? அப்படிலாம் பண்ண முடியாதுமா. நீங்க ஒரே வீட்ல இருந்தாலும் தனித்தனி ஸ்டூடெண்ட் தானே, தனித்தனி ஐடி கார்டு தானே, தனித்தனி அட்மிஷன் நம்பர் தானே. உங்களுக்கு தனித்தனியா தானே டெஸ்ட் வைக்கிறோம், தனித்தனியா தானே ஹோம்வொர்க் கொடுக்கறோம். அப்படி இருக்கும்போது புக் ஃபீஸும் தனித்தனியா தான் பே பண்ணணும். ஒருத்தர் மட்டும் பே பண்ணிட்டு அந்த புக்கே யூஸ் பண்ணிக்கிறேன்னா சொல்லக்கூடாது. சரிங்க மேம், எங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கும் புக் ஃபீஸ் பே பண்ண சொல்றேன் மேம். மேம் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேம். என்ன மேம், நாளைக்கு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புக் ஃபீஸ பே பண்ண சொல்லிடுறேன் மேம். இந்த கேக் போட்ட நோட்புக் எனக்கே இப்ப கொடுத்துருங்க மேம். சரி சரி எடுத்துக்கோ. ஆனா நாளைக்கு மறக்காம புக் ஃபீஸ் பே பண்ணிடணும், சரியா? அப்புறம் புக் ஃபீஸ் பே பண்ணாம எதுக்கு அவளுக்கு நோட் புக் கொடுத்தீங்கன்னு என்னதான் பிரின்சிபல் பிடிச்சு கேட்பாங்க. இல்ல மேம், நாளைக்கு கண்டிப்பா நான் பே பண்ணிடுறேன் மேம். ஐயா சூப்பர் சூப்பர், எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் கேக் போட்ட நோட்புக்கே வந்திருக்குது. ஏன் அனுஷ்கா நீ டல்லா இருக்கற? இங்க பாரு, எனக்கு இந்த லபுபு போட்ட நோட்
நம்ம லூபி தான் அந்த நோட்புக் வச்சிருக்கா. அவ கிட்ட போய் இந்த நோட்புக் எடுத்துக்கிட்டு எனக்கு ஸ்பைடர்மேன் போட்ட நோட்புக்க குடுன்னு சொன்னா கொடுத்துட போறா. அதுக்கா நீ இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க? போ போய் கேளு, சும்மா கேளு, கொடுப்பா கண்டிப்பா. ஓ அப்படியா? கேட்டோனே கொடுத்துருவாளா? சரி சரி, நான் கேட்டு பாக்குறேன். ஆலிஸ் ஆலிஸ், அனுஷ்கா எதுக்காக என்ன கூப்பிடுற? என்ன உன் சிஸ்டர் லூபி கிட்ட சொல்லி அந்த ஸ்பைடர்மேன் நோட்புக் எனக்கு வாங்கி கொடு. நான் இந்த லபூபு போட்ட நோட்புக்க கொடுத்துறேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எந்த நோட்புக்கா இருந்தா என்ன? நோட்புக்ன்றது எழுதுறதுக்கு தானே. அதை விட்டுட்டு அந்த நோட்புக் தான் வேணும், இந்த நோட்புக் தான் வேணும் நடப்பிடிச்சா இப்படி? இப்ப ஸ்பைடர்மேன் நோட்புக் கொடுத்த மட்டும் என்ன நீ படிச்சு கீச்சிட போறியா? எப்படி இருந்தாலும் நீ ஃபெயில் மார்க் தானே எடுக்க போற. அதுக்கு எந்த நோட்புக்கா இருந்தா என்ன? உனக்கு ஸ்பைடர்மேன் போட்ட நோட்புக் கொடுக்க முடியாது. நோ. எவ்வளவு திமிரா பேசுற பாரு. ஏய் பூஜா, என்னமோ சொன்ன பெரிய இவ மாதிரி. பாரு அந்த ஆலிஸ் என்னை எப்படி அசிங்கப்படுத்துறா பாரு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. நீ சொன்னதா நான் அவகிட்ட கேட்டேன். ஏய் எனக்கு என்னப்பா தெரியும்? நீ கேட்ட உடனே அவ கொடுத்துருவான்னு நான் நினைச்சேன். அவ இப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. எனக்கு ஸ்பைடர்மேன் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. போ. நெக்ஸ்ட் பென்ட்லி, இந்த நோட்புக் நான் உன் பிளேஸ்க்கே பாஸ் பண்ற எடுத்துக்கோ. அடுத்தது பொம்மி, இந்தாமா நீயும் எல்லாமே பே பண்ணிட்ட, நோட்புக்க பாஸ் பண்ற வாங்கிக்கோமா. ஐயா, நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பேஸ்மேன் போட்ட நோட்புக் தான் வந்திருக்குது. என்னது இது? ரெண்டு பசங்க ஏதோ பொம்மை விளையாடுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, எனக்கு எதுவா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை வாங்கி நான் நோட்புக் மேல ஒட்டிப்பேன். ஓகே, லாஸ்டா நிலா வாமா. நிலா, ஓகே எல்லாமே நீ பே பண்ணிட்ட, இந்த பில்ல வாங்கிக்கோ. இந்த நிலா நோட்டு. என்னது இது? நம்ம நோட்புக் மட்டும் ரொம்ப பிளேனா இருக்குது. மேல எந்த டிசைனுமே போடல. நோட் மாத்திக்கலாம்னு பார்த்தா வேற நோட் இங்க இல்ல. இந்த நோட்ல தான் நம்ம எழுதணும் போல இருக்கு. ச்சே, மில்லி என்னப்பா இது? நிலா நோட்ல மட்டும் எந்த டிசைனுமே இல்ல, ரொம்ப பிளேனா இருக்குது. நம்ம நோட்லயாச்சும் ஏதோ கேக் போட்ட டிசைன் இருக்குது, பூ போட்ட டிசைன் இருக்குது. விடுப்பா மல்லி, பிரிண்ட் போட மறந்துருப்பாங்க போல இருக்கு. அவளுக்கு எந்த பொம்மையுமே போடனாலும் ஹோம்வொர்க்லாம் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு வந்துருவா. ச்சே, நம்மளோட பில் லாஸ்டா வந்ததனால கடைசில இந்த நோட்புக் மட்டும் தான் இருந்தது. அதனால மேம் நமக்கு இந்த நோட்புக் கொடுத்துட்டாங்க. ஆனா இது பிளேனா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல. ஒருவேளை நம்ம நோட்புக் திருப்பி வச்சிருக்கோமா? சரி திருப்பி தான் பாப்போம். என்னது இது? நம்ம நோட்புக்ல மட்டும் இப்படி இருக்குது. என்னது இது? We are still here for you. மத்தவங்க எல்லார் நோட்புக்லயும் கார்ட்டூன் பொம்மை தான் போட்டிருக்குது. ஆனா நம்ம நோட்புக் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்மளுக்கு மட்டும் பிரிண்ட் ஏதாச்சும் மாத்தி போட்டுட்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு வேற நோட்புக் கொடுங்க மேம், ப்ளீஸ் மேம். வாட் ஹேப்பன் நிலா? நான் தான் சொன்னேனேமா வேற நோட்புக் இல்ல, இந்த நோட்புக் தான் இருக்குதுன்னு. ஏன் அந்த நோட்புக்ல என்ன குறைச்சல? மேம், எனக்கு வந்த நோட்புக்ல என்ன போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்க மேம். ஓ மை காட், இந்த நோட்புக்கா? We are still here, madam. இந்த நோட்டு எப்படி இங்க வந்துச்சு? இத பாக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ட்வின்ஸோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்களுக்கு நடந்தது சாதாரண விஷயம் கிடையாது, இவங்களுக்கு நடந்தது ரொம்ப மர்மமான விஷயம்.